நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. மடி ஐஸ்வர்யா, நில்லுமா, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. இப்பதான் உடம்பு கொஞ்சம் சரியாய் வந்திருக்க. நீங்க எங்க கூட இருந்ததாமா உனக்கு நல்லது. அம்மா அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவோம். கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்னம்மா பேசுறீங்க? என் புருஷனும் குழந்தையும் அங்க இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நான் இங்க இருந்தா எனக்கு நல்லதா? அது இல்லம்மா ஐஸ்வர்யா, அவங்களை விட்டுட்டு உன்னை இங்க இருக்க சொல்லல. மாப்பிள்ள உன்னை விட்டு எங்க போயிட போறாரு? அவர் எப்படி இருந்தாலும் உன்கிட்ட தானே வர போறாரு. ஆனா நீ மாசமா வேற இருக்க, உனக்கு உடம்பு வேற சரியில்லை. இங்க இருந்தா நாங்க உன்னை பாத்துக்குவோம்லம்மா, அதுக்குதான் சொல்றோம். இல்லப்பா, அவரால் இங்கேயெல்லாம் வந்து இருக்க முடியாது. அப்புறம் அவரும் ரியாவும் இல்லாம என்னாலையும் இங்க இருக்க முடியாது. நேற்று ஒரு நாள் அவங்கள விட்டு இங்க இருந்ததுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். நான் இல்லாம அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. நான் என் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அதுக்கு இல்லம்மா ஐஸ்வர்யா, நான் எதுக்கு சொல்றேன்னா, மாப்பிள்ளையோட இருக்கிறத பத்தி நாங்க பேசல. இப்ப நீ மாசமா வேற இருக்க. அதனால ஒருவேளை மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உன்னை அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அங்க கூட்டிட்டு போய் அங்கேயே இருக்க வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னால அங்கேயே இருக்க முடியுமாம்மா? ஏன்னா அவங்க பழக்க வழக்கம் வேற, நம்ம பழக்க வழக்கம் வேற. அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுல்ல. அதுக்காக தாம்மா சொல்றேன். நீ இங்க இருந்துட்டேன்னா நாங்க உன்னை பாத்துக்குவோம், அவங்க உன்னை கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றோம். ஏம்மா, அவரோட அம்மா அப்பா என்ன அவங்க வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்கணும்னு நினைச்சா அதுல என்னம்மா தப்பு இருக்கு? சொல்ல போனா நான் அந்த வீட்டு மருமக தானே, நான் அந்த வீட்டில் தானே இருக்கணும். அப்புறம் அவங்களோட பழக்க வழக்கம் என்னவா இருந்தாலும் சரி, இன்னி வரைக்கும் அந்த வீட்டில் என்ன யாருமே இப்படிதான் இருக்கணும்னு சொன்னதில்ல. ஏன் இஷ்டப்பட்டுதான் என்னை இருக்க விட்டுருக்காங்க. அதனால அந்த வீட்டில் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஐஸ்வர்யா, உனக்கு அங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ அங்க போய் இருந்துட்டா நாங்க எப்படி ஒன்ன பாத்துக்கிறது? உன்னை பார்க்க நாங்க அந்த வீட்டுக்கு வர முடியுமா? எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லைனாலே ஆகாது. இப்ப நாங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை வராது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு நீங்க ஏமா நினைக்கிறீங்க? அவங்க என்னைக்குமே உங்களை அப்படி நினைச்சதில்ல. நீங்க அந்த வீட்டுக்கு வந்தா அவங்க உங்களை வர வேண்டாம்னால சொல்ல போறதில்ல. அப்படி உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வரதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க அந்த வீட்டுக்கு வர வேண்டாம். அதுக்கு நான் அந்த வீட்டுல போய் இருக்க போறதும் கிடையாது. இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு போயிட்டா உங்க அம்மா அப்பாவால உன்னை வந்து பார்க்க முடியாது, அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம். என் அம்மா அப்பாக்கு வேணும்னாலும் வந்து பாத்துக்கலாம், உன் அம்மா அப்பாக்கு வேணும்னாலும் நம்ம வீட்டுல வந்து பாத்துக்கலாம்னு சொன்னாரு. அவர் என்னைக்குமே அவர் வீட்டு சைடு மட்டும் யோசிச்சது கிடையாதுமா, உங்களுக்கும் சேர்த்துதான் அவர் யோசிச்சிருக்காரு. ஆனா நீங்க தான் அவரை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்கம்மா, அப்பாவுக்கும் உங்களுக்கும் என் மேல பாசம் இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு எப்படி நான் முக்கியமோ, நீங்க எப்படி அப்பாவுக்காக என்ன இருக்க சொல்றீங்களோ அதே மாதிரி எனக்கும் என் புருஷனும் என் குழந்தையும் முக்கியம். அவங்களுக்காக நான் நிச்சயமா அவங்களோட தான் இருக்கணும். உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு, என்ன பாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க எங்க வீட்டுல வந்து இருந்து என்ன பாத்துக்கங்க. ஆனா இதுக்கு மேல அவரை விட்டு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுமா. நான் என் வீட்டுக்கு போறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் வரேன். என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்னங்க பண்றது? இல்ல செண்பகம், அவ போறான்னு அப்படியே விட்டுறவும் முடியாது. ஏன்னா இப்பவே பாத்தியா, அவன் நம்மளை விட மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டு சைடுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறா. இன்னும் இப்படியே விட்டா மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து அவளை அப்படியே அவங்க பக்கமே இழுத்துருவாங்க. சொல்ல முடியாது. இனி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அவங்க முறைப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம பொண்ணையும் முஸ்லீமா மாத்தினாலும் மாத்திருவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா அதுக்கு நம்ம அவ கூட தான் இருக்கணும். எப்படியாவது அவ மனசை மாத்தி இங்கே இருக்க வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா அதுதான் நடக்கல. ஆனா அதுக்காக அவளை அங்க தனியாவும் விட்டுறக்கூடாது. நட, நம்மளும் போய் அவ கூட அங்க இருக்கலாம். அப்பதான் அவங்களால அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. சரிங்க. நேத்து நீங்க கூப்பிட்டு நான் வரலன்றதுனால நீங்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. ஐயோ, நான் ஒரு பைத்தியம். நீங்க கூப்பிட்டப்பவே நான் உங்க கூட கிளம்பி வந்திருக்கணும். ஒரு நிமிஷம் என் அப்பாவுக்காக யோசிச்சு உங்க கூட வர மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா சத்தியமா ஒரே ஒரு நாள் மட்டும் அப்பா கூட இருந்துட்டு காலையில கிளம்பி வந்துடலாம் தாங்க நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு இப்படி காய்ச்சல் வரும்னு நினைக்கவே இல்லைங்க. ஐயோ, உடம்பு என்ன இப்படி கொதிக்குது.
நைட்டு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. ரியா அப்பா எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்றா. எந்திரிக்க கூட முடியாம படுத்திருக்காரு. ஒன்னும் சாப்பிட்டுருக்கவும் மாட்டாரு, மருந்து கூட சாப்பிட்டுருக்க மாட்டாரு. எல்லாம் என்னாலதான். நான் நேத்தே ஒழுங்கா இவர் கூட வந்திருந்தா இவருக்கு இப்படி எல்லாம் ஆயிருந்திருக்காது. என்ன மன்னிச்சிருங்க. எப்பவுமே என் அம்மா அப்பாவுக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இதுதாங்க நான் உங்களை கஷ்டப்படுத்துறது கடைசி. இதுக்கப்புறம் யாருக்காகவும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேங்க. உங்களை விட்டு போகவும் மாட்டேன். ரியா அப்பா காலையில இருந்து எந்திரிக்கவே இல்லையா? எதுவுமே சாப்பிடலையா? இல்ல, அப்பா எந்திரிச்சிட்டு ரொம்ப காய்ச்சல் அடிக்கி தலைவலிக்கு சொல்லி திரும்ப படுத்துட்டாங்க. எந்திரிக்கவே இல்ல, ஒண்ணுமே சாப்பிடல. ஐயோ ரியா, அப்பா எந்திரிக்கவே இல்லனா அப்போ நீ ஒண்ணும் சாப்பிடலையா? பால் கூட குடிக்காமையா இருக்க? அம்மா பால் குடிச்சல. அப்பா எந்திரிச்சிட்டு பால் தரேன்னு சொன்னாங்க. ஆனா அப்பா எந்திரிக்கல. ஐயோ ரியா, அம்மாவை மன்னிச்சிருடா. அம்மாவால தான் எல்லாம். உன்னையும் அப்பாவையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு நாங்க இருந்திருக்கவே கூடாது. பெத்த குழந்தை பசியில இருக்குன்னு கூட யோசிக்காம அங்கேயும் அப்பாவுக்காக யோசிச்சு என் வீட்டுல இருந்துட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. என்னாலதான் இப்படி நீ சாப்பிடாம பசியில இருக்க. உன் அப்பாவுக்கு காய்ச்சலும் வந்துருச்சு. எல்லாம் என்னாலதான். ஆனா இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். உங்க 2 பேரும் இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிரு ரியா. இங்க நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஐஷு, வந்துட்டியா ஐஷு? வந்துட்டேங்க. எப்படிங்க வராம இருப்பேன்? ஆனா நான் வர்றதுக்குள்ள உங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. என்னால தாங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ஏ அதெல்லாம் இல்லை ஐஷு, நீ வந்ததே போதும். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க உன் அப்பா அம்மாவுக்காக நீ திரும்ப என்கிட்ட வராமையே போயிருவியோன்னு நினைச்சிட்டேன்டி. எப்படிங்க நான் உங்ககிட்ட வராம இருப்பேன்? ஏற்கனவே அவங்களுக்காக உங்களையும் ரியாவையும் தனியா தவிக்க விட்டுட்டு போய் உங்களை நான் கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா? திரும்ப அந்த தப்ப நான் பண்ணுவேனாங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நேத்தே நான் கிளம்பி வந்துடலான்னு தான் நினைச்சேன். அப்புறமும் நேத்து நான் வந்துட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு தான் நேத்து ஒரு நாளைக்கு இருந்தேன். விடிஞ்சதும் முதல்ல உங்களை பார்க்கணும்னு தாங்க ஓடி வந்தேன். ஆனா நான் நேத்து வராததுனால நீங்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டு தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. என்னால தாங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. இல்லை ஐஷுமா, நீ அழாத. ஒன்னாலெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதான் நீ என்கிட்ட வந்துட்டல்ல, இனி என் காய்ச்சல் எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் வாழ்க்கையில எப்பவுமே 2 பேரும் ஒன்னாவே இருந்துட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோங்கிறதே தெரியாம போயிடும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம்லாம் அப்பப்போ பிரிவு இருந்தாதான் நமக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு நமக்கே தெரியும். அது உண்மைதான் ஐஷு. நேற்று உன்னை விட்டு நான் இருந்த அந்த ஒரு நாள்ல தான் உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கும் தாங்க. நேற்று ஒரு நாள் நான் உங்களை விட்டு இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். சத்தியமா இதுக்கப்புறம் யாருக்காகவும் உங்களை விட்டு நான் போக மாட்டேங்க. அது போதும் ஐஷு. ரியாவும் நீயும் எப்பவுமே என் கூட இருந்தா மட்டும் போதும். அதை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. மறுபிறவி உண்டன்னா எனக்கென்ன வேணும்? இந்த மகளுக்கும் தாய்க்கும் நான் மகனாக வேணும். ஒரே ஒரே ஊரிலே ஒரே ஒரே ஐயா, ஒரே ஒரே ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா. ஒரே ஒரு அம்மா பெத்தா ஒரே ஒரு பொண்ணு. அவன் பொண்ணு இல்ல பொண்ணு இல்ல கடவுளோட கண்ணு. ஓ, இவதான் ஜோசப்போட வைஃபா? ஜோசப் இவன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. எப்படி ஜோசப்பை இவகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போக முடியும்? எவ்வளோ பாசம் வச்சா என்ன? புருஷன் பொண்டாட்டி கடையில பிரச்சனை கொண்டு வர்றதுக்கு என்ன விஷயமா கிடைக்காது? எப்படியாவது ஜோசப் இவகிட்ட இருந்து பிரிச்சு நம்ம கூட கூட்டிட்டு போகணும். இப்ப நம்ம போய் ஜோசப்பை பார்த்து பேசினா சரிப்பட்டு வராது. அப்புறம் ஜோசப் நம்மள ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லிடுவான். அதனால முதல்ல எப்படி ஜோசப்பை இவகிட்ட இருந்து பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜோசப்பை பார்த்துக்கலாம். ஆனா ஜோசப் நிச்சயமா உன்னை உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து பிரிச்சு என் கூட நான் கூட்டிட்டு போவேன். மடி சைலஜா, எனக்கு உடம்பு முடியாம நான் படுத்து கிடந்தப்போ இனி எந்திரிச்சு பழைய மாதிரி எதுவும் செய்ய முடியாம இப்படி படுத்தே கிடந்துருவனோன்னு பயந்தே போயிட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான்மா உடம்பும் மனசும் எல்லாம் நல்லான மாதிரி இருக்கு. இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் பாரு.
ஐயோ அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு சாதாரண காய்ச்சல் தான். காய்ச்சல் வந்ததுனால நீங்க சரியா சாப்பிடாம இருந்தீங்க. அமுதாக்காவாலையும் வந்து பார்த்துக்க முடியல, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் இப்ப காய்ச்சல் சரியா போச்சுல, இனி நல்லா சாப்பிட்டீங்கன்னா திரும்பியும் பழைய மாதிரி ஆயிடுவீங்க. சரியா சாப்பிடாததுனால மட்டும் இல்லம்மா சைலஜா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது உடம்புக்கு வந்துட்டு நான் படுத்துட்டாலே அடுத்து இனி எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, என் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரோ, என் பையன் என்ன பண்ணுவானோன்னு ஒரு மாதிரி பயம் வந்துடும் பார்த்துக்க. அதுலயும் என் வீட்டுக்காரை விட அதிகமா எனக்கு என் பையனை நினைச்சுதான் கவலை. ஏன்னா அவனுக்கு வயசுதான் 23 ஆச்சே தவிர இன்னும் அந்த வயசுக்குள்ள பக்குவம் அவனுக்கு வரல. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே தான் இருக்கான். எப்ப பார்த்தாலும் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு வெளியே சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். மற்றபடி வீட்டுல என்ன ஏது எல்லாம் பொறுப்பா எடுத்து பார்த்து செய்யணும்ன்ற பக்குவம்லாம் அவனுக்கு இன்னுமே வரல. வீட்டுல உள்ள விஷயத்தை விடு, அவனுக்கு உண்டானதையே அவனுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்து செஞ்சுக்க கூட அவனுக்கு தெரியாது. எல்லாம் நான் ஒன்னொன்னா பார்த்து அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பையன் என்ன பண்ணுவான், அவனை யார் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குவா, இது எல்லாம் நினைச்சாலே எனக்கு மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கு தான் நான் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்றதுக்காக இப்ப சீக்கிரமா அவனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கு. இன்னும் 2 மாசத்துல நல்லபடியே கல்யாணம் முடிஞ்சிட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதொன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அதான் எல்லாம் முடிவாயாச்சுல, சீக்கிரமா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயோ நீ வேறம்மா சைலஜா, இந்த 2 மாசத்துல கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு லேஸ்ல எல்லாம் ஒன்றும் நடக்கல. அதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு வழியா அதையும் இதையும் சொல்லி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அதுலயும் அவன் பண்ற சேட்டைக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் பாத்துக்க. சேட்டைன்னா கொஞ்சம் நெஞ்ச சேட்டை இல்ல, அவ்வளவு சேட்டை பண்ணுவான். அவனோட சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவனை புரிஞ்சு அவன் கூட வாழ்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நான்லாம் கோயில் கோயிலா போய் வேண்டியிருக்கேன். எங்கெல்லாமோ போய் தேடணும்னு நினைச்ச பொண்ணு கடைசியில இங்க நம்ம வீட்டு பக்கத்துலயே வளரோட நாத்தனாரு அவனுக்கு அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனி இப்ப கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தாதான் அவன் கொஞ்சமாவது பொறுப்பா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா பெத்த அம்மாவே பையனை பத்தி இப்படி பொறுப்பு இல்ல சேட்டை பிடிச்சவனெல்லாம் சொல்றேன்னு பாக்குறியா? ஐயோ அங்கனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துலேயும் சரி இந்த ஊர்லேயும் சரி யாருக்கிட்ட அவனை பற்றி கேட்டாலும் அவனுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ சேட்டைக்காரனோ அதை விட அதிகமாக பாசக்காரங்கிறது மற்றவங்களை விட எனக்கு தான் தெரியும். எப்பவும் அவன் கூட இருக்கவங்க கிட்ட எதையாவது குறும்பு பண்ணி அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அவன் கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டான். ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அவன் பண்ற வேலைக்கு அவனை எல்லாரும் தப்பாதான் நினைப்பாங்க. சரியான சேட்டை பிடிச்சவன் தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் பண்றதும் அப்படிதான் வச்சுக்க. இருந்தாலும் அவன் கூட நெருங்கி பழகினவங்களுக்கு மட்டும்தான் அவன் எவ்வளவு பாசக்காரன், அவனோட நல்ல மனசு என்னங்கிறது புரியும். அவனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவனை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் அவனை தப்பா நினைக்கவும் மாட்டாங்க, அவனை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகவும் மாட்டாங்க. நீ போயிருவியாம்மா? எந்தம்மா? இல்லம்மா, எனக்கு உடம்பு ரொம்ப முடியலன்றதுக்காக தானே கூட மாட உதவி பண்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையே, நீ அந்த வீட்டுக்கு போயிருவியான்னு கேட்டேன். இல்லம்மா, உங்களுக்கு இன்னைக்கு தானே கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. திரும்பவும் வேலையெல்லாம் செஞ்சா முடியாம ஆயிடும். அது கொண்டு நீங்க இன்னும் ஒரு 2 நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுங்க. நான் 2 நாள் இருக்கேன், அதுக்கப்புறமா நான் போய்க்கிறேன். சரிம்மா, நானே உங்ககிட்ட ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போமான்னு சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் சொன்னா நீ ஏதோ நினைச்சுக்குவியோன்னு தான் சொல்லாம இருந்தேன். ஐயோ நான் என்னம்மா நினைக்க போறேன், நான் ஒரு 2-3 நாளைக்கு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. அப்புறம் இவ்வளோ நாள் அமுதா அங்கே வீட்டில் இருந்து தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தா. அவன் பாவம் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் சமைச்சு சாப்பாடு கொடுத்து விட்றதுக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்குமே. இப்போதான் நீ வந்துட்டியேன்னு நான் அவகிட்ட சாப்பாடுலேருந்து கொடுத்து விட வேண்டாம், இங்கே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். உனக்கு சமைக்க தெரியும்லம்மா? அது அம்மா தெரியும்மா. அப்ப சரி, அப்ப அமுதா கிட்ட சாப்பாடு கொடுத்து விட வேண்டாம்னு சொன்னதும் நல்லதா போச்சு. நீயே இங்க சமைச்சிருவல்லம்மா? சமைச்சிருவேம்மா. சரிம்மா. அப்புறம் 2-3 நாளா காய்ச்சல்னு சொல்லி வெறும் இந்த கஞ்சியா குடிச்சு நாக்கெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. இன்னைக்கு கொஞ்சமாவது காரச்சாரமா சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மீன்காரன் வருவான், மீன் வாங்கி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிடுறியா? மீன் குழம்பா? ஐயோ எந்த தெய்வமே, எனக்கு மீன் குழம்பெல்லாம் ஒன்றும் வைக்க தெரியாதே. அதுலயும் நீ கேரளா தானே, கேரளால உள்ளவங்க மீன் குழம்பு வச்சா அவ்வளோ அருமையா இருக்கும். நாங்களும் முன்னாடி அன்பெல்லாம் சின்ன பையலா இருந்தப்ப கேரளாவில தான் இருந்தோம் பாத்துக்க. அங்க இருக்கும்போது அங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்க மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். நானும் எப்ப மீன் குழம்பு வைக்கும் போதும் அந்த மாதிரி ருசியில வைக்கணும்னு பாப்பேன். ஆனா எனக்கு அது வரவே செய்யாது.
முடியாது. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அதே ருசியில மீன் குழம்பு இன்னைக்கு உன் கையால சாப்பிடணும்னு இருக்கு. ஐயோ இப்ப எந்த செய்யும்? சரிம்மா, நான் அன்பு அப்பா கிட்ட சொல்லி மீன் வாங்கி கொடுத்துட்டு போக சொல்றேன். இன்னைக்கு நீ மீன் குழம்பு வச்சிரு. என்னம்மா சைலஜா, மீன் குழம்பு வச்சிருவல்ல? வச்சிடுறேம்மா. சரிம்மா, அப்ப நீ போய் மீன் குழம்புக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணு. அதுக்குள்ள நான் அன்பு அப்பா கிட்ட சொல்லி மீனை வாங்கி கொடுக்க சொல்றேன். சரிம்மா. ஐயோ, அன்போட அப்பா மீன் வேற வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அன்போட அம்மா மீன் குழம்பு வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்படி மீன் குழம்பு வைக்கணும்னு எனக்கு தெரியாதே. ஹெடி ஷைலு, மரியாதைக்கு அன்போட அம்மா மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்கும்போதே இல்லம்மா எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையா? அதோட முடிஞ்சிருக்கும். அம்மாவே ஒன்று மீன் குழம்பு வைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே கூட மீன் குழம்பு வச்சிருப்பாங்க. ஆனா அப்போ அவங்க நீ கேரளால தானே இருந்த, அப்போ உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு சொல்லும் போது ஓ எனக்குக்க தெரியுமே அப்படின்னு பெருசா பில்டப் எல்லாம் விட்டியே. இப்ப பாரு, கையில மீனும் வச்சுட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, இப்படி மீனை பார்த்துட்டே இருந்தா அது குழம்பாகுமா? ஆகாது இல்ல, வச்சாதானே குழம்பாகும். ஆனா எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியாதே. ஹெடி ஷைலு, இങ്ങനെ நோக்கிட்டே இருந்தா ஒன்னும் நடக்காது. பேசாம அன்போட அம்மா கிட்ட போய் எனக்கு மீன் குழம்பெல்லாம் வைக்க தெரியாதுன்னு உண்மையை ஒத்துக்கோ. இல்லன்னு வச்சா கடைசியில இப்ப அவங்களா வந்து கேட்டா மானம் போயிடும். என்ன மின்னல் மீன் கிட்ட பேசிட்டு இருக்கு, அதுவும் செத்த மீன் கிட்ட? மின்னல், என்ன பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா செத்த மீன் கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டு நான் ஓடி வந்திருப்பனே. എന്തിനെ பேசுறதுக்கு? നീ ഒന്നും പേസണ്ട. ഞാനേ ഇങ്ങ ഭയങ്കര ടെൻഷനിൽ ഇരിക്കേ. മര്യാദക്ക് ഇങ്ങിருந்து പോയിடு, இல்லைங்க கரண்ட் எடுத்து அடிச்சிருவேன். கரண்ட் எடுத்து அடிச்சிருவியா? ஏய் என்னடி, ஏன் தனியா பேசிட்டு இருக்கேன்னு தானே கேட்டேன். அதுக்கு கரண்ட் எடுத்து அடிப்பியா? சரி, கரண்ட் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு டென்ஷன்? ஐயோ, அது ஏன் கேக்குற? இன்னைக்கு அம்மா உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. நானும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். உடனே உன் அப்பா கிட்ட சொல்லி மீன் வாங்கி கொடுத்து குழம்பு வைன்னு சொல்லிட்டாங்க. ஏய், மீன் வாங்கி கொடுத்து மீன் குழம்பு தானே வைக்க சொல்லிருக்காங்க, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆவற? இல்ல, மீன் வாங்கி கொடுத்து மட்டன் குழம்பு வைக்க சொன்னா டென்ஷன் ஆகலாம். ஆனா மீன் வாங்கி கொடுத்து மீன் குழம்பு தானே வைக்க சொல்லிருக்காங்க. ஏடா, இன்னைக்கு சலிச்ச காமெடிக்கு சிரிக்கானது எனக்கு சமயம் இல்ல. உன் அம்மா என்ன மீன் குழம்பு வைக்க சொல்லிருக்காங்க, ஆனா எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதுடா. எனது மீன் குழம்பு வைக்க தெரியாதா? ஏ மின்னல், இப்ப இங்க காமெடி பண்றது நான் இல்ல, நீதான். ஏய், மீன் குழம்பு வைக்க தெரியலன்னா என் அம்மாட்ட மீன் குழம்பு வைக்க தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு பில்டப் விட்டு வைக்க தெரியும்னு சொன்னேன்? ஐயோ, அது நான் எந்தோ தெரியாம எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும்னு சொல்லிட்டேன். இப்ப போய் எனக்கு வைக்க தெரியாதுன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? சரி விடு, இப்ப என்ன மீன் குழம்பு வைக்கணும் அவ்வளவுதானே. மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். ஒன்னும் சேர்ந்து செய்ய வேண்டாம், நீ போய் நான் பாத்துக்கிறேன். ஏய், சேர்ந்து செய்யலாம்னு சொன்னது மீன் குழம்பு மட்டும்தான், வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஏடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஹோ, வேண்டாமா? சரி, போனா போகுது. ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணாச்சே, ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா போங்கிற. சரி போறேன், நீ தனியாவே மீன் குழம்பு வை, எனக்கு என்ன. ஆனா ஒண்ணு, என் அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. என் அம்மா சமைக்கும் போதே உப்பு காரம் கொஞ்சம் கூட குறைய இருந்தா கூட பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. நீ வேற மீன் குழம்பே செய்ய தெரியாம மீன் குழம்பு செய்ய போற, என்னெல்லாம் சொல்ல போறாரோ. சரி, என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் போறேன். ஐயோடா, நிக்கு. சரி, நினக்கு நிஜமாவே மீன் குழம்பு வைக்க தெரியும்ல? பின்ன தெரியாமையா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப சரி, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். சேர்ந்தே செய்யலாமா? ஏடா, நான் மீன் குழம்பு சொன்னேன். நானும் மீன் குழம்பு தான் சொன்னேன். சரி, ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா?